சார் ஒரு குடும்பத்தில் வந்து அப்பா இறந்துடுறாரு, அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கு நமக்கு இதுதான் சொத்து அப்படின்னு பிரிச்சுக்கிறாங்க. ஆனால் டாக்குமெண்ட்டாக பிரிக்கலை. இதில் ஒருத்தர் இன்னொருத்தர் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? நிறைய வாய்ப்பு இருக்குது. இது 1 2 இல்லை, ஏகப்பட்ட வழக்குகள் இது மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் டீடு ஒன்று ரெடி பண்ணணும். சரிசமமாக அளவில். ரெண்டாவது வேல்யூ வைஸ் சொத்து வந்து 1 கோடி ரூபா இருக்குன்னா இன்னொரு சொத்தும் அதே 1 கோடி ரூபாய்க்கு ஒரு சமமான ஒரு மதிப்போட உள்ளதுக்கு தான் வந்து பண்ணணும். அதுதான் வந்து நியாயமானது. அப்படிலாம் சரி அளவு பிரிக்கணும். 1 ஏக்கர் இருக்குன்னா அரை ஏக்கர் முன்னாடியே ஒரு ஆளுக்கு முன்னாடி ஒரு ஆளுக்கு பின்னாடியும் பண்ணிங்கன்னா பின்னாடி இருக்கிறது வேல்யூ கம்மியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற ஒரு புரிந்துணர்வு விஷயம். ஸோ இதை வந்து தவறுன்னு அந்த இடத்துல சொல்ல முடியாது. அவங்க 2 பேருக்குள்ள விட்டு கொடுக்கும் தன்மையும் ஈக்குவலாக பிரிக்கிறதுன்றது அவங்களோட விருப்பம். அது விருப்பத்தின் பேரில் அதை செய்யலாம். அதனால் தவறுகளும் பல இடங்களில் இது நடக்குது. இப்போது சப்போஸ் ஒருத்தர் அண்ணன் வந்து உள்ளூரில் இருக்கார், தம்பி வெளிநாட்டில் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் அண்ணன் நம்பி விட்டுட்டு போவார். இவர் என்ன பண்ணுவார், ஒரு இடம் ஒன்று சின்ன இடம் ஒன்று இருக்கும். அந்த சின்ன எங்கேயாவது ஊருக்குள்ளே எங்கேயாவது கடைசியில் எங்கேயாவது ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்த தம்பி நீ எடுத்துக்கோ, அது நல்ல இடம், நான் வந்து இந்த மெயின் ரோடு பக்கத்தில் நல்லா இருக்காது அந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். மெயின் ரோட்டில் இருக்கிறது வந்து பல கோடி போகும். எங்கேயோ சுடுகாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து சும்மா ஒரு 5 லட்சம் 6 லட்சம் போகும்னு வச்சுக்கோங்களேன். இவர் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்ப்பாரு, என்னடா அது நம்மளை பிரித்து கொடுத்துட்டாங்க, இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கேன்னு வருத்தப்படுவாங்க. அப்போ நீதிமன்றம் தான் போகணும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து சரியாக கரெக்டாக பார்த்து பிரிக்கிறது தான் வந்து சரியான முறை. இப்போ ஏமாந்த சொத்தை பெறுறதுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் சார்? இந்த மாதிரி சொத்தை வந்து ஏமாந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அடுத்தது பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் சிவில் சூட்டு, ரெகுலர் சிவில் சூட்லாம் ஃபைல் பண்ணலாம். ஃபைல் வந்து இது எப்படி பண்ணணும் அப்படின்னா சொத்து சம்மந்தமான அந்த டாக்குமெண்ட்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணணும் கம்ப்ளீட்டாக. அதுக்குண்டான மேப்பு, ஃபீல்டு மேப்பு மற்ற எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கரெக்டாக இந்த சொத்து 2ஆக எப்படி பிரிக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலயமா நீங்கள் வந்து இந்த மாதிரி பார்ட்டிஷன் சூட்டு வந்து ஃபைல் பண்ணால் கண்டிப்பாக அந்த பாகப்பிரிவினை வந்து நல்ல முறையில் அது நடக்கும். அது வந்து பண்ணலாம். அது வந்து தவறே கிடையாது. எனக்கு இன்னொரு டவுட் சார். இப்போ இதில் வந்து 2 பேர் சொத்து பிரிச்சுக்கிறாங்க, அண்ணன் தம்பியும். இது பிரச்சனையாக இருக்குது. திடீர்னு அண்ணன் இறந்துடுறாரு. அண்ணனோட பசங்க வந்து இதை தாத்தா சொத்துக்காக இதை கிளைம் பண்ண முடியுமா? கண்டிப்பாக 100% முடியும். ஏன்னா அப்பா இறந்து போயிட்டாரு அப்படின்னா மூதாதையர் சொத்தாயிருது. ஆன்செஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டி வந்து அப்பா சார்பாக அந்த இடத்துல இவங்க ஃபைட் பண்ணணும். அந்த இடத்துல இவங்க தந்தையாருக்கு பதில் இவங்க சப்ஸ்டியூட்டாக இவங்க உள்ளே வரணும். சப்ஸ்டியூஷன் அந்த டீடை வந்து போட்டு அதுக்கப்புறம் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி இவங்க கட்சிக்காரர்லாம் இவங்க உள்ளே நுழைஞ்சு அந்த கேஸை நடத்த முடியும். பொதுவாக இந்த வழக்குகள்லாம் எத்தனை நாட்களோ ஆண்டுகள் அந்த மாதிரி ஆகும் சார்? பொதுவாக இதை வந்து நம்ம அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. நார்மலாக பார்த்தீங்கன்னா இது 2 பேரும் ஒத்து போயிட்டாங்கன்னா உடனே முடிஞ்சிடும் வழக்கு. அப்படி இல்லைனா ஒரு சில பேர் பாதியில் இல்லை இதுக்கப்புறம் வழக்கு நடத்தினா ரொம்ப நீண்ட நாள் ஆகுது, நம்ம சொத்தை சரியாக அனுபவிக்க முடியாமல் போயிடும் அப்படின்ட்டு ஒரு 3 மாதம் 6 மாதத்தில் கூட முடியலாம். ஒரு சில வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகுது. சப்போஸ் ஒரு ஆள் அதில் தோற்று இன்னொரு ஆள் ஜெயிக்கும் போது என்னன்னா மேல்முறையீடு, உயர்நீதிமன்றம், அது மாதிரி அடுத்தது உச்சநீதிமன்றம்லாம் போனாங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வருஷ கணக்காக தான் ஆகுது. சார் உங்களோட அனுபவத்தில் இந்த மாதிரி எத்தனை வழக்குகள் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க சார்? பல வழக்குகள் இருக்குது. அது வந்து எண்ணிக்கையில் வந்து நம்ம அப்படி எண்ணலை. பட் இருந்தாலும் பல நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து பல வகையான வழக்குகள், ஒரே மாதிரி கிடையாது. வகையான வழக்குகள் வந்து புதுசாக வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் நாங்கள் கற்றுக்கிட்டே இருக்கிறோம். புதுவிதமான டாக்குமெண்டேஷனு, அதில் வந்து இது இப்போ சைபர் கிரைம்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஓகே, நவீனமான இந்த ஒயிட் காலர் கிரைம்லாம் வர ஆரம்பிச்சு. நில அபகரிப்பு மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா விதமான விஷயங்கள்லாம் வந்து நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களை வந்து சக்ஸஸ் லாயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த மாதிரி லேண்டு பிரச்சனைகள் இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்தால் ஒரு சரியான தீர்வு அவங்களுக்கு கிடைக்குமா சார்? 100% தீர்வு கிடைக்கும்னு என்னால் சொல்ல முடியும். ரெண்டாவது, அதில் வந்து எல்லாத்தையும் 100%ன்னு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் வந்து நம்மக்கிட்ட வர்ற ஒரு சில கிளைண்ட்ஸ் வந்து மறைச்சிருவாங்க. இவங்க மேலே இருக்க தவறையே வந்து மறைச்சி இவங்க செஞ்ச சிறு எரர், தவறுன்றதோட சின்ன எரர் இருக்கும். அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சொல்லாமல் விடும் பட்சத்தில் இவங்களுக்கு எதிராக போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து அதுவும் உண்டு. நான் எப்போதுமே வந்து 100%ன்னு சொல்கிறது வந்து 100% அது கரெக்டாக எல்லா டாக்குமெண்டேஷனும் இருந்தால் 100%. அப்படி இல்லாத பட்சத்தில் அதோடைய வெற்றி வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். பட் பொதுவாக நாங்கள் வந்து எல்லாத்தையும் தரவாக ஒன்று விடாமல் கேட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நேரடியாக உட்காந்து நம்ம பேசிக்கிட்டு அப்புறம் தான் இந்த மாதிரி வழக்குகள்லாம் வந்து நம்ம மேலும் உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ இல்லை செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், இப்போ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அந்த வழக்கு சம்மந்தமாக இது வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது
அப்படின்ற லீகல் ஒப்பீனியனு கேஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்லாம் தனித்தனியாக கொடுப்போம். அதனால் ஒரு வழக்கறிஞர்கிட்ட கொடுத்துட்டோம், ஐயோ அவர் தான் நம்ம அவரை நம்பி இருக்கணும் அப்படிலாம் கட்டாயமே கிடையாது. அதனால் நீங்கள் 2வது ஒப்பீனியன் 3வது ஒப்பீனியன் கூட உங்களால் கேட்க முடியும். எப்படி நீங்கள் வந்து மருத்துவத்தில் நீங்கள் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறீங்களோ அதே மாதிரி இதுலேயும் வந்து செகண்ட் ஒப்பீனியன் 3rd ஒப்பீனியன் கேட்டு நீங்கள் வந்து அதோடைய வெற்றி வாய்ப்புகள், அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பான லீகல் ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். மேலும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா தாராளமாக எனக்கு வந்து இமெயில் பண்ணலாம், வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லை நேரில் கூட என்னை ஆஃபீஸில் வந்து சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.